வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. அதிமுக கூட்டணியில் தாவிக தலைவர் விஜயா திட்டவட்டமான முடிவை அறிவித்த டிவிக்கு சூடுபிடிக்கும் அரசியல் களம். விரிவான செய்திகளை விரிவாக காணலாமா? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி கணக்குகள், புதிய அரசியல் சமன்பாடுகள் குறித்து தலைவர்கள் பேச தொடங்கியுள்ள நிலையில் நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் குறித்து வெளியாகும் செய்திகள் பெரும் கவனத்தை பெற்றுள்ளன. டிவிகே அதிமுக கூட்டணி வதந்திகள். டிவிகே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்க புதிய கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். விஜய் மட்டும் இதை செய்தால் திமுகவின் தோல்வி உறுதி. எதிர்பார்ப்பில் அரசியல் வட்டாரம். விஜயின் தெளிவான நிலைப்பாடு. இந்த யுகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் தனது கட்சியின் கொள்கை என்ன பிரகடன கூட்டத்தில் திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என அறிவித்தார். யாருடனும் சமரசம் இன்றி தனித்து போட்டியிடவே விரும்புவதாக அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். டிவிகே தரப்பு விளக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்திகளை அடிப்படையற்றவை என மறுத்துள்ளார். இதனால் டிவிகே தனி பாதையில் பயணிக்கப் போகிறது என்பது உறுதியாகியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் விவாதம். இதற்கிடையில் புதிய கட்சி ஒன்று விரைவில் என்டிஏ கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அது டிவிகே என்றால் மகிழ்ச்சி என பாஜக மாநில தலைவர் பால் கனகராஜ் கூறியுள்ளார். ஆனால் என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் தான் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், முதல்வர்கள் வேட்பாளர்கள் நான் தான் என கூறும் விஜயின் கூட்டணி சாத்தியமில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். 2026 அரசியல் சூழலில் விஜயின் இந்த உறுதியான முடிவு புதிய அரசியல் பரிமாணங்களை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தனித்து போட்டியிடும் தாவேக வரவிருக்கும் தேர்தலில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே அரசியல் வட்டாரத்தின் மிக முக்கிய எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. இது மற்ற கட்சிகளுக்கும் பாரம்பரிய இரு கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளின் கோட்டைகளை தகர்க்கப் போகுவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பையும் சலசலப்பையும் வதந்திகளையும் இல்லை உண்மைகளாக இருக்குமோ என்று பல்வேறு கருத்துக்களை பதிவிடுகின்றனர். தங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த உண்மையான செய்திகளுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.